எவ்ரிவன். நீங்க 12th முடிச்சுட்டு டீச்சிங் ஃபீல்ட்ல போகணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் உங்களோட டொமைன் கோர்ஸ் அதாவது நீங்க பண்ண போற பேச்சுலர்ஸ் டிகிரி கூடவே பிஎடும் நீங்க இன்டகிரேட்டடா ஒரு 4 இயர்ஸ்ல முடிச்சா எப்படி இருக்கும்? அதுவும் மத்தவங்களோட ட்ரீம் காலேஜஸ் ஆன ஐஐடி, என்ஐடி அது மட்டுமே இல்லாம பல கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம் தான் என்சிஇடி, தட் இஸ் நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஐடிஇபின்னு சொல்லப்படுற இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஃபார் பிஎட் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸாம் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு அவ்வளவா அவேர்னஸ் இல்லை. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டீச்சிங் லைன்ல போகணும், ஒரு உங்களோட ஃபேமிலியில யாராவது போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம இந்த என்சிஇடி பத்தி கம்ப்ளீட்டான ஒரு டீடைல் பார்க்க போறோம். ஸோ அட் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு என்சிஇடினா என்ன, இது எனக்கு சூட்டபிள் ஆகுமா, நான் அப்ளை பண்ணலாமான்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்சிஇடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அண்ட் இது நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலியமா இன்டகிரேட்டட் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஐடிஇபி, இதுதான் அந்த கோர்ஸோட நேம். அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் என்சிஇடி. ஓகேவா? ஸோ அந்த என்சிஇடி யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா என்டிஏ தான். ஹூ இஸ் கண்டக்டிங் நீட், சியூடி அந்த மாதிரி எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா, அதே என்டிஏ தான் இந்த என்சிஇடி எக்ஸாமும் நமக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி 4 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். ஓகே, ஸோ நீ இந்த காலேஜ்ல இந்த எக்ஸாம் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாதிரி காலேஜஸ்ல தான் ஜாயின் பண்ணலாம்னா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுல என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஐஐடி வருது, என்ஐடி அண்ட் சம் ஆர்ஐஇஸ் அலாங் வித் த கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல்சோ. ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது ஒரு டியூவல் மேஜர் டிகிரி. அலாங் வித் யூர் நீங்க பிஏ முடிச்சாலும் பிஎட் பண்ணலாம், பிஎஸ்சி அண்ட் பிஎட், பிகாம் ஆர் பிஎட். ஓகே, நீங்க படிக்க நினைக்கிற மேஜர் கோர்ஸோட பிஎடும் நீங்க 4 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் உங்களுக்கு இதுல கிடைக்கும் போது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸ்டார்டிங் வந்துட்டு 12th February. ஆல்ரெடி நமக்கு 10 டேஸ் மேலே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ 10th March வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம். நீங்கள் 10th March 2026 வரைக்கும் இதோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான டைம். அண்ட் எக்ஸ்ட்ரா 1 டே வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் சப்மிட் பண்ணுற டைம். ஓகே, பட் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அன்றைக்கே ஃபீஸுமே பே பண்ணி முடிச்சிருங்க. பிகாஸ் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்துட்டு எல்லாருமே சர்வரை யூஸ் பண்ணுறதுனால கிராஷ் ஆகி உங்களுக்கு ரொம்ப டவுனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அன்றைக்கே சீக்கிரமாக ஃபில் பண்ணி அண்ட் பேமெண்ட்டும் பண்ணிடுங்க. அண்ட் நமக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு இவங்க கேட்கல அப்ளிகேஷன் அப்போ, அதை பற்றியுமே நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர் வில் பி ஆப்ஷன் டு கரெக்ட். ஓகே, ஸோ அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்கு, நான் அதை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 12th Marchலேருந்து 14th March வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இந்த டேட்ஸில் எதுவுமே சேஞ்ச் இல்லை. மேபி லாஸ்ட் மினிட்ல இட் கேன் சேஞ்ச், அப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் டவுன்லோடிங் அட்மிட் கார்டு இது எல்லாமே வந்துட்டு வெப்சைட்டில் லேட்டராக தான் நமக்கு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சோடனே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17th April சொல்லியிருக்காங்க. பட் இட் கேன் பி சேஞ்ச், அதனால தான் வந்துட்டு இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருப்பாங்களே ஒரு புல்லட்டின். இட் வாஸ் கன்சிஸ்டிங் அரௌண்ட் 120 பேஜ் மேலே இருந்துச்சு. ஸோ அதில் எல்லா டீட்டெயிலுமே இப்போதைக்கு நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு கீ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் எதுவோ அதெல்லாம் மட்டும்தான் எங்களுக்கு நான் அவங்க ஸ்லைடாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்க புல்லட்டின்லையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போதைக்கு நம்ம ஆன்சர் கீ பற்றிலாம் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மெயினாக வந்துட்டு இதுதான் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எந்த தப்புமே வந்துட்டு அப்ளிகேஷனில் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்ளிகேஷன். அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் டீட்டெயில் எதுவுமே அவங்க கேட்க போகிறது இல்லை. ஸோ பண்ணுறப்பையும் முடிஞ்ச அளவுக்கு எந்த கரெக்ஷனும் வைக்காத மாதிரி கிளியராக பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 1200 பே பண்ணணும். நீங்கள் ஓபிசி, என்சிஆர் ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணணும். ஆர் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, பிடபிள்யூபிடி ஆர் தேர்ட் ஜெண்டர் இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 650 பே பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி 17th April இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, the date is subject to change based on the declaration of the election schedule. ஸோ as of now நமக்கு 17th April சொல்லியிருக்காங்க. it may or may not change தான். ஓகே, and mode of examination will be computer based and shift டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன், டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 180 minutes இருக்கும். இந்த 180 minutesல நான் எவ்வளோ பேப்பர் அட்டென்ட் பண்ணணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே நம்ம ஃபர்தராக வந்து பார்க்கலாம்.
அண்ட் தேர் வில் பி காம்பன்சேஷன் டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் இருந்தீங்கன்னா 20 மினிட்ஸில் உங்களுக்கு அது வந்துட்டு ரிலேட் ஆகும்னா நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ யார் வேணாலும் இந்த எக்ஸாமுக்கு எழுதலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் அப்பியர் பண்ணுறதுக்கு தேர் இஸ் நோ எலிஜிபிலிட்டி. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு the candidates who have passed the class 12th examination or appearing in 2026 irrespective of their age. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வயசாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எதை நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வருஷம் 12th எழுதிட்டு இருக்கீங்க, இன்னொன்று எக்ஸாம் முடிக்கலனாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். பட் நீங்கள் அப்ளை பண்ண போகிற யூனிவர்சிட்டிக்கு ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஐஐடி சென்னையில் இந்த கோர்ஸ் இருக்குது, அதுக்கு நான் அப்ளை பண்ணணும்னு நினச்சேன்னா அங்கே எனக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் அவங்க வைக்கலாம். நீங்கள் 22க்குள்ளே இருந்தால் தான் இந்த கோர்ஸ்க்கு பண்ண முடியுன்றது. ஓகே, ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லைப்பா? இந்த எக்ஸாம் வந்துட்டு யார் வேணாலும் எழுதலாம், பட் நம்ம யூனிவர்சிட்டி பேஸ்டு வந்துட்டு ஏஜ் க்ரைட்டீரியா அவங்க வைக்கலாம். அதை தான் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுனாலே அந்த யூனிவர்சிட்டிக்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு கிடையாது. பேஸ்ட் ஆன் த யூனிவர்சிட்டி the age eligibility will be changed. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டவுட் எல்லாமே இங்கே நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மேஜராக சொல்ல நினைக்கிறது, இதில் 4 செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறதுல உங்களுக்கு 4 செக்ஷன் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்க போகுது. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4. ஸோ ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் 1, அதில் என்ன இருக்கும்னா லாங்குவேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, வாட் எவர் த லாங்குவேஜஸ். அது லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் 38 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு 38 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் எனி 2 லாங்குவேஜை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியே ஆகணும். இங்கே கொஷின்ஸ் டு பி அட்டெம்ப்டட் இருக்குல்ல, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேப்பர் ஆர் டு பி சூசன். இது தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழ் ஆர் ஹிந்தி ஆர் வாட் எவர், ஹிந்தி அண்ட் ஃப்ரெஞ்ச், ஹிந்தி அண்ட் ஜெர்மன், என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ, பட் 2 லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேவா? அண்ட் ஒரு லாங்குவேஜ் பேப்பர்லேயும் உங்களுக்கு 23 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவுட் ஆஃப் விச் நீங்கள் 20 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் கிளியர்? ஸோ இப்போ நான் தமிழ் பேப்பர் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன்னா தமிழ் பேப்பரில் மட்டும் எனக்கு 23 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 23ல எனக்கு 3 சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நான் 20 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ லாங்குவேஜ் பேப்பர் பற்றி கிளியர் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே நீங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணுவீங்கல்ல, அதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ லாங்குவேஜில் மொத்தம் 38 பேப்பரில் நம்ம எனி 2 கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். அண்ட் ஒரு லாங்குவேஜ் பேப்பரில் நமக்கு 23 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். தேர் வில் பி 26 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஒரு இப்போ வந்து செக்ஷன் 1ல 38 லாங்குவேஜ் பார்த்தோமா, அதே மாதிரி நமக்கு டொமைன் ஸ்பெசிஃபிக் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 26 கொடுத்துருக்காங்க. இதில் a candidate may choose any 3 subjects, okay, as described by the applicable universities or institution. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டிக்கும் சில எலிஜிபிலிட்டி மாறும். கரெக்டுங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம ஐஐடி சென்னை எடுத்தோம்ல, அதே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐஐடி மெட்ராஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோர்ஸ் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு இந்த கோர்ஸ் நான் பண்ணணும், இந்த 3 டொமைன் சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, இதை நீங்கள் எடுத்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் எடுத்து இந்த எக்ஸாமில் எழுதணும்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த 3 சப்ஜெக்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆர்எல்ஸ் உங்களுக்கு டிசையர்டு சப்ஜெக்ட், இப்போ எனக்கு இந்த ஃபீல்டில் தான் போகணும், அப்போ நான் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கோ எடுக்கிறேன், எனக்கு எந்த யூனிவர்சிட்டியில் கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது 3 ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டியில் போகணும்னு ஏதாவது லிஸ்ட் இருந்துச்சுன்னா அங்கே என்ன மாதிரி கேட்குறாங்கன்னு பார்த்து அந்த பேப்பரை நீங்கள் எடுங்க. அதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு ஒரு தனியான வீடியோ போடுறேன். ஸோ யூனிவர்சிட்டியில் என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்கன்னு எப்படி செக் பண்ணுறதுன்றதை நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ 26 டொமைன் சப்ஜெக்ட் இருக்க போது அதில் நம்ம 3 சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் கொஷின் டு பி அட்டெம்ப்டட்ல பார்த்தீங்கன்னா 3 டொமைன் சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோமா, அதில் வந்துட்டு எல்லா பேப்பர்லையும் நமக்கு 28 கொஷின்ஸ் இருக்க போது அதில் நீங்கள் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணணுமோ 25 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கேன்னா ஃபிசிக்ஸில் எனக்கு 28 கொஷின் இருக்கும், அதில் 25 கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓகே, 3 வந்துட்டு எனக்கு சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் எந்த பேப்பர் எடுத்தாலும் மேக்ஸோ இல்லை சைக்காலஜி, சோஷியல், வாட் எவர் இட் இஸ் 28 கொஷின்ஸ் இருக்கும். இதை எதுக்கு நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் பார்ட்.
தெரியாதவங்க இதை நீங்க பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் செக்ஷன் 3ல வந்துட்டு ஜென்ரல் டெஸ்ட். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு மேண்டட்டரி செக்ஷன். நான் எடுக்கணுமா இல்லையான்ற கன்ஃபியூஷனே வேணாம். கண்டிப்பா எல்லாரும் இந்த செக்ஷன்ல எழுதிதான் ஆகணும். இதுல நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு கேட்டகரி தான். ஜென்ரல் டெஸ்ட்னா அது ஒன்று தானே, நம்மளோட ஆப்டிடியூட டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நமக்கு 28 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல 25 நீங்க அட்டென்ட் பண்ணா போதும். சேம் ஆஸ் த டொமைன் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ கமிங் டு த செக்ஷன் 4 நமக்கு தனியாக டீச்சிங் ஆப்டிடியூட்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இதுவுமே வந்துட்டு ஒரு மேண்டட்டரி செக்ஷன் தான். இங்க நமக்கு 23 கொஸ்டின்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் which 20 கொஸ்டின்ஸ் will be need to be attempted. ஓகே, கிளியர்? ஸோ நமக்கு மொத்தம் எக்ஸாம்ல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்க போகுது? 4 செக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு லாங்குவேஜ். அதில் நம்ம எனி 2 சூஸ் பண்ணா போதும் அவுட் ஆஃப் 38. அண்ட் ஒரு லாங்குவேஜ் பேப்பர்லையும் 23 கொஸ்டின் இருக்கும். நான் 20 அட்டென்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் கமிங் டு செகண்ட் செக்ஷன் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். 26 டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நான் 3 கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். அந்த 3ல வந்துட்டு எனக்கு ஒரு பேப்பர்லேயும் 28 கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் 25 அட்டென்ட் பண்ணால் போதும். கமிங் டு செக்ஷன் 3 ஜென்ரல் டெஸ்ட். அதில் 28 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 அட்டென்ட் பண்ணணும். தென் கமிங் டு செக்ஷன் 4 டீச்சிங் ஆப்டிடியூட். அதில் 23 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 அட்டென்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு செக்ஷன் வைஸ் ஆல் கிளியர் நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குன்னு ரொம்ப பார்த்து பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் 12லையும் வந்துட்டு எல்லா பேப்பரும் தானே எழுதுறீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன பேப்பர் இருந்திருக்கும்? கண்டிப்பாக லாங்குவேஜ் பேப்பர் 2 இருக்குது, இங்கிலீஷ், தமிழ். அது இல்லாமல் உங்களுக்கு 3 டொமைன் ஸ்பெசிஃபிக் பேப்பர் இருக்குது தானே. பயாலஜி எடுத்தீங்கன்னா பயாலஜி இருக்கும், மேக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் 4 எக்ஸ்ட்ரா தானே உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு ஒன்று பதிலாக இந்த ஜென்ரல் டெஸ்ட் ஆப்டிடியூட்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரீங்க. உங்களுக்கு அவ்வளோ காம்படேட்டிவ் லெவலில் கேட்க மாட்டாங்க. ஐ மீன் கஷ்டமா இருக்காதுன்னு சொல்ல, பட் நீங்க பயப்படுற அளவுக்கு இருக்கா. ஸோ இவ்வளோ நாள் நீங்க சில காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் போயிருப்பீங்கல்ல, ஸோ அது பேஸ்டாக தான் இருக்கும். பட் நீங்க நிறைய வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த அளவுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக அந்த கொடுத்த டைம்குள்ளே சால்வ் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கோங்க. அதுதான் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்டி புக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க லைன் பை லைன். இட் வில் பி ஹெல்பிங் யூ வெரி மச் இன் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். ஓகே, அண்ட் இதோட ஒரு ஷார்ட் சம்மரியா பார்த்தீங்கன்னா, there will be 160 questions to be attempted out of 181. ஓகேவா? இன் டோட்டல் இந்த 4 செக்ஷனையும் சேர்த்து எல்லாருக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்க போது? 181 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 180 கொஸ்டின்ஸ்ல 160 நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின்லேயும் வந்துட்டு 3 கொஸ்டின் சாய்ஸாக இருக்கும். அண்ட் எக்ஸாமினேஷன் மே கண்டக்டட் ஆன் மல்டிபிள் டேஸ் இன் 2 shifts டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஓகே, அது மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் நடக்குதா, எத்தனை டேஸில் நடக்கிறதுனா நமக்கு லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் பேப்பர். இந்த கொஷின்ஸ்லாம் வந்துருக்கு இங்கிலீஷில் இருக்குமா, தமிழில் இருக்குமா, எந்த லாங்குவேஜில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி அரௌண்ட் 13 லாங்குவேஜ் செட்டில் நமக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து எல்லா எக்ஸாம் சென்டர்லையுமே வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து இங்கே மேண்டட்டரி. எக்ஸ்ட்ரா தமிழில் இருக்குமா, எதில் இருக்கும்னா பேஸ்ட் ஆன் த எக்ஸாமினேஷன் சென்டர். நான் இப்போ தமிழுக்கே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு கொடுத்துருக்காங்களா மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அது எந்தெந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் இருக்கும் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இங்கே நீங்கள் எங்கே எடுத்தாலுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்துட்டு இருக்கும். ஓகே, அதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்னு கேட்பாங்க. அங்க வந்துட்டு நீங்க இங்கிலீஷ், தமிழ் அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. இதை குயிக்காக வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதாவது லாங்குவேஜ் 1, லாங்குவேஜில் எத்தனை பார்த்தோம்? 2 பார்த்தோமோ. ஸோ லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2 இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதில் நீங்கள் எத்தனை அட்டென்ட் பண்ணணுன்றது. ஓகே, டீச்சிங் ஆப்டிடியூட்ல 23 பார்த்தோம். ஒரு பேப்பர் தான், அதில் 20 அட்டென்ட் பண்ணணும். இது கம்பல்சரி பேப்பர். ஜென்ரல் ஆப்டிடியூட்ல 28 கொஸ்டின் இருக்க போது 25 அட்டென்ட் பண்ணணும். அண்ட் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ல 3 அட்டென்ட் பண்ணணும்ல, அந்த 3த்துக்கான டிவிஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. 28ல 25 அட்டென்ட் பண்ற மாதிரி. ஆல்ரெடி பார்த்தனால இது ஜஸ்ட் நான் குயிக்கா சொல்லிடுறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிலபஸ். இதுக்குள்ள நான் என்ன படிக்கணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரலாக என்னப்பா கேட்பாங்க? நீங்கள் ஒரு இங்கிலீஷோ தமிழோ பேப்பர் எழுதுறப்போ உங்களுக்கு என்ன கேட்பாங்க? கண்டிப்பாக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், லிட்ரரி ஆப்டிடியூட் அண்ட் உங்களோட வொக்காபல் செக் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி அதே செட் ஆஃப் சிலபஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்காக நம்ம சேனலில் ஆல்ரெடி இங்கிலீஷ்க்குலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் டொமைன்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட்ல ஆஸ் கிவன் வந்து என்டிஏ வெப்சைட். இங்கே என்டிஏ வெப்சைட்டில் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்களே, இந்த லிங்கை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த சிலபஸ், பிகாஸ் ஒரு
சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் மாறும்ல. மேத்ஸ்க்கு ஒண்ணு, சயின்ஸ்க்கு ஒண்ணு என்னன்னு அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே என்சிஇஆர்டி பேஸ்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரல் டெஸ்ட். நெக்ஸ்ட் என்சிஇஆர்டி புக் என்கிட்ட இல்ல. நான் ஸ்டேட் போர்ட்ல இருக்கேன்னா, அத வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இப்போவே நீங்க வந்துட்டு வாங்கிருங்க. சப்போஸ் உங்களுக்கு அது காஸ்ட்லியா இருந்துச்சு, வேணாம்னு நினைச்சீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட்ல யார்கிட்டயா புக் கிடைச்சாலுமே நீங்க வாங்கி படிக்கலாம். நெக்ஸ்ட் ஜெனரல் டெஸ்ட். ஜெனரல் டெஸ்ட்ல நமக்கு வந்துட்டு ஜிகே இருக்க போது, கரண்ட் அஃபேர், general mental ability, numerical aptitude, quantitative reasoning. And the quantitative reasoning, there will be many topics. அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங். பேசிக்காக நீங்கள் ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் போனால் என்னெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட்ல வந்துட்டு உங்களுக்கு டாபிக்ஸ் ரிலேட்டட் டு த டீச்சிங் ஆஃப் சயின்ஸ், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்மே இருக்கு. அண்ட் தென் லாங்குவேஜ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி சிலபஸ்ல உங்களுக்கு இருக்க போது இதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டடி டைம் டேபிள் வேணும். இருக்க ஒரு 2 months நான் எப்படி எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்றது, அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு ஸ்டடி டைம் டேபிளும் நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. எனக்கு என்சிஆர்டி இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே வந்து நம்ம சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான தியரி பேஸ் ஒரு எம்சிக்யூ என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை நான் கலெக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியாட்டியுமே அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா எங்கெங்கே பிடிஎஃப் இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல ஒரு செக்ஷன்லையும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ அதை நம்ம குயிக்காக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 38 லாங்குவேஜஸ் சொல்லியிருந்தேன்னா திஸ் இஸ் த லிஸ்ட் ஆஃப் 38 லாங்குவேஜஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். இந்த மாதிரி நமக்கு 38 லாங்குவேஜ் இருக்கு. அசாமீஸ், பெங்காலி, கன்னடா, மலையாளம் அண்ட் ட்ரிபிள் 1ல பார்த்தீங்கன்னா வி ஹேவ் தமிழ். ஓகே, அண்ட் இங்கிலீஷ்லேயே வி ஹேவ் டிஃப்ரெண்ட் செட். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் எடுக்க போறீங்கன்னா அதில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இருக்குது, இங்கிலீஷ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்குது, சேம் ஃபார் ஹிந்தி ஆஸ் வெல். ஸோ எது வேணுன்றது நீங்கள் கிளியராக பார்த்து எடுங்க. அதுக்காக தான் இது எல்லாமே நான் முன்னாடியே ஸ்லைடில் கொடுக்குறேன். அவசரமாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டொமைன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ல நான் எல்லாமே கால் அவுட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்னுலயே ஸ்டிக் ஆகாம வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அக்கௌண்டன்சி ஆர் புக் கீப்பிங், அக்ரிகல்ச்சர், ஆந்த்ரோபாலஜி, biology or biological studies or biotechnology, biochemistry, இது எல்லாத்துக்குமே நமக்கு சேம் செட் ஆஃப் பேப்பர் தான் இருக்கு. தென் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், கெமிஸ்ட்ரி, என்வாயன்மெண்டல் ஸ்டடீஸ், தென் வி ஹேவ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேட்டிக் ப்ராக்டிசஸ் அண்ட் யா. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இந்த இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் வந்துட்டு அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 309ல் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் வி ஹேவ் engineering graphics and entrepreneurship. And 312ல we have fine arts or visual arts and then sculpture or painting கொடுத்திருக்காங்க. And we have commercial arts as well. Then we have geography or geology, then history, home science, and we have knowledge translation practices in India, legal studies, mass media or mass communication, and mathematics or applied mathematics. So இதுலயுமே வந்துட்டு நமக்கு ரெண்டு ஸ்பிளிட் இருக்கு. How we saw in computer science and the மாதிரி. Then performing arts, what are the different types of categories in பார்த்தீங்கன்னா performing arts music, performing dance, performing percussion, performing theater or drama. Then we have physical education and அதுலயுமே நமக்கு or NCC கொடுக்குறாங்க, yoga. Then we have physics, political science, psychology, Sanskrit, sociology. Okay, so these are the 26 domain specific subjects. Then நமக்கு வந்து section 3 and 4 single paper தான் இல்லையா. டீச்சிங் ஆப்டிடியூட் ஒன்று, ஜெனரல் டெஸ்ட் ஒன்று, and அதோட கோடிங் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் எல்லா செக்ஷனுமே அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் மார்க்கிங் ஸ்கீம், இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ எந்த ஒரு டெஸ்ட்டில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்துட்டு நமக்கு 4 இருக்கும். அண்ட் சாரி, அதாவது நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா வந்துட்டு 4 marks, இன்கரெக்ட்னா யூ வில் கெட் -1. தென் ரீஜன் வைஸ் சீட் இன்டேக் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ரீஜன் வைஸ் நமக்கு எவ்வளோ இன்டேக் இருக்குது இந்த எக்ஸாம் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ரீஜன் வைஸ் கொடுத்துருக்காங்க. நார்த், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ரீஜன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வி ஹேவ் 83. அதாவது இப்போ வந்துட்டு இந்த என்ஆர்சி ரீஜனில் வி ஹேவ் 83. நெக்ஸ்ட் இஆர்சியில் வி ஹேவ் 71, WRCயில் we have 17 and SRCயில் we have 52. Okay, so இந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் we have this courses and அதில் வந்துட்டு எவ்வளோ இன்டேக் இருக்குன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ரீஜன் வைஸ் அண்ட் இது வந்துட்டு டோட்டல் இன்டேக்கோட நமக்கு காணும். ஓகே, அதாவது அரௌண்ட் 16,950. இங்கேயும் எதுக்கு ஸ்டார் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். உங்களோட எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்குள்ள இந்த 17,000 இட் கேன் கோ அப் டு 18,000 ஆல்சோ. பட் இன்னைக்கு டேட் வரைக்கும் இதுதான் நமக்கு கவுண்ட். நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் டிசபிலிட்டி ஒரு யூடிஐடி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். இந்த 3 நமக்கு இப்போதைக்கு இருந்தால் போதும். பட் நீங்களோட கேட்டகரி பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா அதுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க். அப்படி இல்லைனாலும் அந்த நம்பர் இருந்தாவது போதும். நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த நம்பர் தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம் எழுதுனால இது எனக்கு எந்த இடத்துல நடக்கும், எந்த சிட்டியில் நான் போய் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மேக்ஸிமம் 4 சாய்ஸ் ஆஃப் சிட்டிஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், எனக்கு கோயம்புத்தூர்லேயே கிடைச்சா ஓகேனா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு நியர்பையில் என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எனக்கு சென்னை இருந்தால் ஓகேனா எனக்கு சென்னை, நெக்ஸ்ட் திருச்சி அண்ட் காஞ்சிபுரம். நான் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எங்கே போனால் ஃபீஸிபிளோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிட்டி, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ்லேயே தான் வந்துட்டு வரும். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு செகண்ட் தேர்ட் ஆப்ஷனில் கூட போக சாய்ஸஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸாமினேஷன் எல்லாரும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு சிட்டி டீட்டெயில் தான் கொடுப்பாங்க. பட் நீங்கள் 4 சிட்டி வரைக்கும் ஆப்ஷனில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் த எக்ஸாம். இப்போ நம்ம பார்த்ததுலாம் குயிக்காக நான் வந்துட்டு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எக்ஸாம் மோட் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். ஆப்வியஸாக இது வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், எஸ்ஏ மாதிரி எழுத போகிறது இல்லை. அண்ட் எக்ஸாமோட மீடியம் நம்ம என்ன பார்த்தோம், 13 லாங்குவேஜஸில் இருக்க போகுது. அண்ட் சிலபஸில் வந்துட்டு 4 செக்ஷன் இருக்க போகுது. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நீங்கள் என்டிஏவோட வெப்சைட்டில் பண்ணலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் வீடியோ தனியாக போடணும்னா அதுவே கமெண்ட் பண்ணுங்கள், அது ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று முக்கியமாக வந்துட்டு இப்போ நான் யூனிவர்சிட்டி சொன்னல, இதில் எந்தெந்த யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு, அந்த யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அது நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இங்கே நான் அதுக்கு தனி மென்ஷன் பண்ணலை, பிகாஸ் 223 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணாலே வந்துட்டு இது வில் டேக் மோர் டைமில். ஸோ நான் வந்துட்டு உங்கள் டைம் கன்சியூம் பண்ண விரும்பலை. ஸோ இதில் நமக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த யூனிவர்சிட்டி இருக்குன்றதை மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த என்சிடி எக்ஸாம் பற்றி கண்டிப்பாக இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு போடுற வீடியோஸ் ரிலேட்டட் டு யுவர் ஆப்டிடியூட் அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ்க்கு ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டார்டட் சீரீஸ், ட்ரை டு மேக் டு யூட்டிலைஸ் தட். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.